வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி விட்டு இந்த எபிசோட்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் விட அனிமி சீரிஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு லேடி ஒரு மேல் ஸ்டாஃப் கிட்ட இந்த மாதிரி குளிக்க மாட்டியா, செம்மையாக உன் மேலே கப்படிக்குது, ஸோ ஒரே ஷர்ட் தான் நீ போட்டே இருக்க, ஸோ உன்னை தேடி அவன் வந்துட்டு பார்க்க வந்திருக்கான், ஸோ அவன் என்னன்னு போய் பாரு, அதே மாதிரி வந்துட்டு உனக்கு தேவையான கஃபே நீ போட்டுக்கோ, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே வந்து கிளம்புறாங்க. ஸோ அவருமே வந்துட்டு நான் குளிக்கலன்னா இவளுக்கு என்ன வந்துச்சு, இவன் அவளை கத்திட்டு போறான், ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ண அவன் வந்தான்னு சொல்லிட்டு அவரும் குழந்தைங்க போய் பார்க்குறாரு. ஸோ போய் பார்க்கும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டென்மா தான் உட்காந்து இருக்காரு. ஒருத்தவன் எல்லா ஃபேமிலியும் கொண்டு இருக்கான், ஸோ அதாவது ஜெர்மன் பீப்பிள்ஸை மட்டும் கொண்டு இருக்கான். அதே மாதிரியே வந்து மிடில் ஏஜ் பீப்பிளை தான் அவங்க டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கான். அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃபேமிலியை கொண்டுட்டு அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டுன்னு போயிடுவான். சொல்ல போறவன் யாருன்னு தெரியாது, ஸோ அந்த ஃபேமிலி யாருன்னு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ அவங்க காப்பாற்ற போறீங்கன்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிடாரு. ஸோ இவருமே வந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதுலாம் உண்மைதான், அவன் வந்துட்டு அவங்க கண்டிப்பாக கொண்டு விடுவான், தயவு செஞ்சு எதனா ஹெல்ப் பண்ணுங்க, அதனால தான் இங்கே வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஸோ என்னால் என்னங்க பண்ண முடியும், நீங்கள் வந்துட்டு எதனா ஒரு கதை தான் எழுதுங்கன்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து கிளம்புறாரு. ஸோ உடனே நம்ம டென்மா வந்துட்டு இதெல்லாம் நான் சொல்றதை கேளுங்க, 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனே அந்த பொண்ணு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பையன் தப்பிச்சு ஓடி இருப்பான். ஸோ அப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு அவனை பற்றி தெரியாது இல்லையா, ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எதுனா பேப்பரில் ஒரு ஆடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவரும் சொல்கிறாரு. ஸோ இவருமே பக்கத்து ரூமுக்கு போகிறாரு. ஸோ டென்மாவும் பின்னாடியே வந்து பார்க்கும்போது ஸோ அந்த ரூமில் ஏகப்பட்ட ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ முராரும் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே தேவையானது எல்லாமே இருக்குது, இந்தாங்க நான் வந்துட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பேப்பர்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் இது எல்லாத்துலேருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவருமே இங்கே கிளம்பிடுறாரு. ஸோ டென்மா வந்துட்டு ரொம்பவே நன்றிங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம நீனா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேற்று நடந்ததுக்கு சாரின்னு சொல்லும்போது அதுக்கு நீ என்ன பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ விடுன்னு சொல்கிறாரு. ஸோ உடனே நீனா வந்துட்டு நான் அந்த பையன்கிட்டே சாரி சொல்லலாம்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நாங்கள் அந்த பையன்கிட்ட பேசிட்டோம், அவன் வந்துட்டு ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிறேன், அதே மாதிரி அந்த பையன் வந்துட்டு உனக்கு எந்த மெசேஜுமே பண்ணவே இல்லை, ஸோ வேறு யாராவது தான் உனக்கு அந்த மெசேஜை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்கு லேட்டாக ஷாக் ஆகுது. ஸோ இவங்களும் வந்துட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுவோன்ட்டு அங்கே போகிறாங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு ஸோ நீங்கள் அந்த பையனை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஸோ நான் அவனை பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டேன், ஸோ அதனால தான் நான் வந்துட்டு மயங்க போட்டு கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு அந்த பையன் பார்க்க எப்படி இருந்தான்னு கேட்கும்போது ஸோ எனக்கு வந்துட்டு சரியாக சொல்ல தெரியல, அவனை வந்துட்டு நான் ஒரு தடவை தான் பார்த்தேன், ஆனால் அவன் வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி பேடாக இருக்கிற மாதிரி இருந்தது, அவன் வந்துட்டு அப்சல்யூட்டாக ஒரு ஈவில் மாதிரி இருந்தான். ஸோ அதாவது எனக்கு நைட் மேல் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அப்படி தான் அவனை பார்க்கும்போது எனக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ மீனாவும் வந்துட்டு நான் அடுத்த தடவை அவனை பார்த்தேன்னா ஸோ எனக்கு இருக்கிற எல்லா குழப்பங்களும் தீர்ந்துடும்ட்டு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு அதெல்லாம் தவறான செயலுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் பாசத்தை தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறேன்ட்டு ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிறீங்க, ஸோ ரொம்பவே டவுன் ஆகிறீங்க. நீங்கள் இப்போ வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் ஃபியூச்சர் தான். ஸோ நீங்கள் முடிஞ்சதை யோசிக்காதீங்க, ஸோ நடக்க போகிறத யோசிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்கரேஜிங்காக பேசி அவங்களுமே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் மூணாரும் வந்துட்டு வேலை செய்ய வராரு. ஸோ அப்புறம் ஒரு கோழிக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் அந்த ஆர்டிகல் ரூமில் ஏதோ வேலை செஞ்சிருந்தான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா ஏதோ நீ தான் அனுப்பணும்னு சொல்கிறான். ஸோ என்ன ஏதுன்னு பார்த்து அவன் அனுப்பி விடுன்னு சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ரூமுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது டென்மா வந்து மைண்ட் போட்டுக்கே ஒன்று கிடக்கிறாரு. ஸோ டென்மா கூட்டு வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காரு. ஸோ டென்மா வந்துட்டு நீங்கள் எப்பயுமே ஆஃபீஸில் தான் இருக்கீங்க, வீட்டுக்குலாம் போக மாட்டீங்களா, உங்களுக்கு வந்து ஃபேமிலிலாம் இல்லைன்னு கேட்கும்போது எனக்கு வீடுலாம் இருக்குது, ஃபேமிலி இல்லை, என் ஒய்ஃப் வந்துட்டு என் பொண்ணை கூட்டின்னு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டா, ஸோ நான் வந்துட்டு ரொம்ப வேலை செஞ்சுன்னு இருக்கேன்ட்டு அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் போயிட்டு அவங்களை கூட்டின்னு வரலன்னு கேட்கும்போது அவள் தானே என்னை விட்டு போனா, நான் ஏன் போய் அவளை கூப்பிடணுன்ட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறார் இவர். ஒரு பையனுக்கு தேவையானது வேலை தான், ஸோ வேலை செஞ்சால் தான் சோறு, ஸோ வேலை செய்கிறது தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஸோ இதை புரிஞ்சுக்காம ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, ஸோ அப்படிப்பட்ட பொண்டாட்டி எனக்கு வேணாண்டா, வேலை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இவர் கடமை கண்டிப்பாக கண்ணின்ட்டு ரொம்ப ஓவராக பேசினு இருக்காரு. டென்மா வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு சம்மந்தம் இல்லாத வேலை, ஸோ என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ஸ்மோக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஸோ நீ வந்துட்டு என் பொண்டாட்டி மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணினே இருக்காதையா, ஸோ அடுத்தது என்ன வேலையோ அதை பாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து வேலையை பார்க்க போயிடறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நீனாவோட பேரண்ட்ஸும் வந்து அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு வச்சுக்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் நம்ம பொண்ணுகிட்ட சொல்லி அவர் ஹெல்ப் பண்ணோம், ஸோ வந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம பண்ணவே இருக்கட்டும், ஸோ நம்ம வந்துட்டு இதை போட்டு உடைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஸோ அவருமே வந்துட்டு சரி நீ சொல்லதும் கரெக்டு தான், அவகிட்டே தெரிஞ்சுட்டு நம்ம வந்து நீ எங்களோட பொண்ணு இல்லைன்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்தலாம், அவள் லாஸ்ட் வரைக்கும் நம்ம பொண்ணு தான், சாவர வரைக்கும் அவள் நம்ம கூட தான் இருப்பா, நீ எதுவும் ஒரி பண்ணாதான், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ மீனாவும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அம்மா நீங்கள் சாப்பாடு செஞ்சு வைங்க, நான் மேலே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ அவங்க டாக்டர் சொன்னதை யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி அவர் சொன்னதும் கரெக்டு தான், இதுக்கடுத்து நான் வந்துட்டு என் பாச யோசிச்சு எதுவும் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன், ஸோ அடுத்து என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சு நான் என் வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவங்க ஃப்ரீயாக ஹாப்பியாக பேசின்னு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஹைடன்பர்க் கேஸ்டலில் நான் அவனை பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அந்த ஃப்ளாட் மெசேஜ் ஓப்பன் பண்ணி நிறையா ஸோ அவன் தான் இவங்க வந்துட்டு யார் அவன் என்னை பார்க்க வரான்ட்டு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஸோ டென்மாவும் முராரும் வந்துட்டு அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஸோ எல்லா ஆர்டிக்கலையும் பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ முன்னாரும் வந்துட்டு நான் கூட ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கான் பையன் வேலையெல்லாம் விட்டுட்டு ஸோ என்னன்னு சீக்கிரமாக முடியும்னு சொல்லும்போது ஸோ அவருமே அந்த ஆர்டிக்கெல்லாம் செக் பண்ணி இருக்காரு. டென்மா நான் சொல்கிறது கேளு, இன்கேஸ்
நான் போயிட்டு என் ஒய்ஃபை கூப்பிட்டேன்னா என் கூட வருவாங்கன்னு கேட்கும்போது, கண்டிப்பா வருவாங்க. நீங்க உங்க ஸ்மோக்கிங் மட்டும் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு, இவரு வந்துட்டு அந்த ஆர்டிக்கல்லாம் மறுபடியும் செக் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி செக் பண்ணியிருக்கும்போது அவர் மூஞ்சில டெம்பரேட் ஆகுது. ஸோ என்னப்பா டாக்டர் எதனா கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்கும்போது, ஸோ ஆமா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ 11 வயசு பையன் ஒரு தடவ கடத்தப்பட்டிருக்கான். ஸோ ஆனா வந்துட்டு கடத்தப்பட்ட மாரி எதுவுமே தெரியல. ஸோ யாருமே வந்துட்டு கால் பண்ணி எதுவும் வந்துட்டு கேட்கவும் இல்ல. ஸோ அந்த கேஸ் அப்படியே ஸ்டாப் ஆகி தான் இருக்கு. ஸோ அது சம்மந்தமா எதனா இருக்கா? ஸோ அந்த கம்ப்ளைண்ட் குடுத்தவங்களோட பேர் வந்துட்டு ஃபார்ச்சுனர்ன்னு இருக்கு. ஸோ அவங்க வீட்டு அட்ரஸ் கூட போட்டிருக்கு. நம்பர் 16 நேக்கர் ஸ்ட்ரீட்ன்னு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா யாருனா கேஸ் குடுத்துருக்காங்களான்னு பாருங்கன்னு சொல்லும்போது, ஸோ அவருமே செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ மூராரும் அந்த கேஸ செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு, இந்த மாரி நீ என்னப்பா சொன்ன? அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகும்போது அந்த பையன் வந்துட்டு திரும்பி வந்து அந்த பொண்ண கூட்டின்னு போவான்னு சொன்ன இல்லையா? ஸோ இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த் போட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஸோ நீ பாருன்னு சொல்லும்போது, அவரும் வாங்கி பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது, இன்னைக்கு தான் அந்த பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ இன்னைக்கு தான் வருவான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த அட்ரஸ தேடி போறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் யார பத்தி பேசின்னு இருக்காங்கன்னா, நீனாவ பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த அட்ரஸ தேடி கிளம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீனாவும் அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி, இந்த மாரி நான் வரேன் கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்துட்டு இந்த மாரி ஐடன்பர்க் கேஸ்டலுக்கு நான் போறேன். ஸோ கொஞ்சோண்டு பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, இவளுமே அந்த கேஸ்டலுக்கு கிளம்பிடுறா. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம டென்மாவும் மூராரும் வந்துட்டு, ஸோ அந்த வீட தேடி வந்துன்னு இருக்காங்க. ஸோ அப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க எதுக்கு டாக்டர் இவ்ளோ இன்வால்வ்டா இருக்கீங்க இந்த கேஸ்ல? ஸோ அந்த ஃபார்ச்சுனர் ஃபேமிலி யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு?" கேட்கும்போது, "ஸோ அதெல்லாம் இல்ல. ஒரு குடும்பம் வந்துட்டு அனாவசியமா இறக்குது. ஸோ அத ஸ்டாப் பண்றதுக்காக தான் நான் வந்துட்டு இவ்ளோ எஃபர்ட் போடுறேன். ஸோ அதே மாரி வந்துட்டு நான் போலீஸுக்கும் இன்ஃபார்மும் பண்ணிடுறேன். ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு டெல்மா பேசின்னு இருக்காரு. மூராரும் வந்துட்டு, "நீங்க ஏன் இந்த மாரி நினைக்கிறீங்க? ஸோ அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு" சொல்லும்போது, "ஸோ இது உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியல. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஆபத்தானவன்னு" சொல்லும்போது, "ஸோ அந்த அளவுக்குலாம் இல்ல. நீங்க நினைக்கிறது தான்" அப்படின்ட்டு இவனுமே பேசின்னு இருக்கான். ஸோ அந்த 4 கொலை நடந்தது இல்லையா? அங்க நான் போய் பார்த்தேன். ஸோ அந்த கிரைம் சீன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணவனுக்கும், அங்க இறந்தவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஸோ எந்த வெஞ்சன்ஸும் இல்ல. அவன் வந்துட்டு பச்சை பாவம் கூட பார்க்கவே இல்ல அவங்களுக்கு. கொடூரமான முறையில அவங்க எல்லாருமே போட்டு தள்ளியிருக்கான். ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, 20 வயசு கூட ஆவாத ஒரு பையன், இந்த அளவுக்கு ஃபீலிங்கே இல்லாம ஒருத்தவங்க கொன்னுருப்பாங்கன்னு நீங்க சொல்லும்போது, ஸோ அதுதான் உண்மை. நீங்க அத தான் நம்பி ஆகணுன்ட்டு டாக்டருமே சொல்றாரு. ஸோ முராரும் வந்துட்டு, "நீங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா, ஸோ அவனுக்கு என்ன வயசானாலும், எப்படி இருந்தாலும், என் கண்ணு முன்னாடி அவன் வந்தானா, கண்டிப்பா அவனுக்கு எந்த பச்சை பாவமும் நான் பார்க்காம, கண்டிப்பா நான் அவன கொன்னுடுவேன்ட்டு" முராரும் சொல்றாரு. இந்த ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு கதவ தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு அப்ப தான் எட்டி பார்க்குறாரு. நான் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டா இருந்தேன். உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு 1986ல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதாவது உங்க பையன யாரோ கிட்னாப் பண்ண மாரி. ஸோ அது சம்மந்தமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது ஒரு வேகமா கதவ சாத்திட்டு, எனக்கு எதுவும் தெரியாது இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னாரு. என்னாவும் வந்துட்டு, நீங்க இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ நான் சொல்றத கேளுங்க. ஸோ நான் உங்க பொண்ணுகிட்ட பேசணும். ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இங்கேருந்து கிளம்புங்கன்ட்டு அவங்க அப்பாவும் பேசின்னு இருக்காரு. ஸோ நம்ம மூராரும் வந்துட்டு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் சொல்றத கேளுங்க. இப்ப வந்துட்டு உங்க பொண்ணும் நீங்களும் வந்துட்டு டேஞ்சர்ல இருக்கீங்க. ஸோ அந்த பையன் உங்கள தேடி வருவான்னு சொல்லும்போது தான் கதவே இவங்க தொறக்குறாங்க. ஸோ என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லும்போது, நீங்க சொல்றத தெளிவா கேளுங்க. உங்க பொண்ணுகிட்ட நாங்க கொஞ்சோண்டு பேசணும். அப்பதான் இதுக்கான முடிவு கிடைக்கும்னு சொல்லும்போது, இப்ப எங்க பொண்ணு எங்க வீட்ல இல்லன்னு சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் செம்மையா ஷாக் ஆகுறானுங்க. ஸோ எங்க இருக்காங்கன்னு கேட்கும்போது, அவங்க வந்து ஹைடன்பர்க் கேசலுக்கு கிளம்பியிருக்காங்கன்னு சொல்லும்போது, "டென்மா நீங்க உங்க வண்டி சாவிய குடுங்க. நான் போய் அந்த பொண்ண பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவரும் இங்கருந்து கிளம்புறாரு. இந்த பேரண்ட்ஸும் வந்துட்டு, இந்த மாரி என் பொண்ணுக்கு என்னாச்சு? எதனா தப்பாயிடுமா? ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ண உள்ள போயிட்டு கால் பண்றாரு டெலிஃபோன்ல இருந்துட்டு. ஸோ ஆனா வந்துட்டு ஃபோன்ல ரிங் போவே இல்ல. ஸோ அதாவது சிக்னல் கிடைக்காத மாரியே இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு வேகமா டெல்மாவும் அந்த பொண்ண நோக்கி வந்துன்னு இருக்காரு. மீனாவும் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இந்த மாரி அவன் வர மாரி தெரியல. இது வந்துட்டு ஒரு பிராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்களும் கிளம்புறாங்க. கிராஸ் எல்லாம் வெட்டின்னு இருப்பாங்க. ஸோ அவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க இங்க தான் வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்மளோட ஆள் வர வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும்னு" சொல்றாங்க. ஸோ இவங்க அதெல்லாம் கேட்கவே இல்ல. வேகமா நடந்து இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்ப அவனுமே ஃபாலோ பண்ணிட்டு, "நான் உன்ன இங்க வெயிட் தானே பண்ண சொன்னேன். எங்கடி போறேன்ட்டு" பின்னாடி தொரத்தின்னு வந்துன்னு இருக்கான். ஸோ இவங்களுமே வந்துட்டு வேகமா ஓடின்னு இருக்கும்போது, ஸோ டென்மா அங்க வந்துறாரு. ஆனா வெயிட் பண்ணுன்ட்டு கத்துறாரு. ஸோ யார்ரா அது ஆனான்ட்டு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயி போய் நின்னுறாங்க. ஸோ அப்ப அவரு வந்துட்டு, "நீ யாரா குறுக்குல வரேன்னு" கேட்கும்போது, "நீ இங்கேருந்து போ. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு" சொல்லிட்டு இவரு பேசும்போது, அவன் வேகமா அவன் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வந்துட்டு இவர குத்த வரான். அவருமே அத கொஞ்சம் பிளாக் பண்ணிடுறாரு. ஸோ இவனுமே வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு, "நீ ஏன்டா குறுக்குல வர? எனக்கு இது வந்துட்டு ஒரு வேலை. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புன்னு" சொல்லிட்டு அவர அட்டாக் பண்றதுக்காக போறான். ஸோ மீனா அந்த நேரம் பார்த்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கைய பிடிச்சு பின்னாடி பிளாக் பண்ணிட்டு, "ஸோ உங்க டைய கழட்டி குடுங்க. நம்ம இவன கட்டி போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புவோம்னு" சொல்லிட்டு அவன் கையையும் கட்டி போட்டுறாங்க. டாக்டரும் வந்துட்டு, "உன்ன யாரு இந்த மாரி பண்ண சொன்னான்னு?" கேட்டுட்டு, "எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒருத்தன் வந்து சொன்னான் நான் இந்த மாரி செய்றேன்னு" சொல்றாரு. "சரி அவன் எப்ப இங்க வருவான்னு?" கேட்கும்போது, "அதுவும் எனக்கு தெரியாது. அவன் வந்துட்டு இத விட முக்கியமான வேலை ஏதோ பண்ண போகிறான். ஸோ அத முடிச்சுட்டு உடனே இங்க வந்துருவான்ட்டு" சொல்றான். ஸோ இவருமே வந்துட்டு ஷாக் ஆயிட்டு, "ஆனா வா நம்ம இங்கேருந்து போவோம்ன்னு" சொல்றாரு. ஸோ அவங்க கட்டி போட்டுருந்தான்ல ஒருத்தவன. ஸோ அவன தேடி ஒருத்தவன் பக்கத்துல வந்துன்னு இருக்கான். ஸோ அப்படியே அந்த சீன அங்க கட் பண்ணிட்டு, இந்த பக்கம் டாக்டரும் ஆனாவும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துன்னு இருக்காங்க. ஸோ அப்ப ஆனா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என் பேர் ஆனா இல்ல. நான் வந்துட்டு நீங்க தப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, "உனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது, அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் உன்ன வந்து ட்ரீட் பண்ணேன். ஸோ அப்போ உனக்கு வந்துட்டு அம்னீஷியா. ஸோ உன் பேரு ஆனா தான். அதே மாரி உனக்கு ஒரு பிரதரும் இருக்கான். ஸோ அவன் பேர் வந்துட்டு ஜோஹன்" சொல்றாரு. ஸோ அப்படியே இந்த எபிசோட இங்கேயே முடிக்கிறாங்க. அந்த ஜோஹன் அடுத்து என்ன பண்ண போறான்? ஸோ இந்த ஃபேமிலிய எப்படி போட்டு தள்ளனா மாட்டானா? ஸோ டாக்டர் இவங்க எல்லாரையும் காப்பாத்தவங்களா மாட்டாங்களான்றத அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாரி நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஸோ இதோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை பை.